Hi friends, welcome to JJ Bujima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 22 தான். சரிங்களா, இந்த கிளாஸ்லேயும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா, இப்போது இது வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான். பட் வந்து இது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றனால நான் வந்து இப்போ இதை வந்து உங்களுக்கு எப்படி நைட் ட்ரெஸ்ஸாக வந்து தச்சு காட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா, இது வரைக்கும் கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். நான் ஒரு ப்ராப்பர் ஆர்டராக உங்களுக்கு எது எது தேவை அப்படின்றத பார்த்து தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது போக நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து 2 கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். லாங் கவுன் கோர்ஸும் ப்ளவுஸ் கோர்ஸும் நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மற்ற சிலபஸ் அந்த இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது வாங்க நம்ம நைட் ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பேண்ட் பீஸ், இது வந்து டாப் பீஸ். சரிங்களா, ஸோ பேண்ட்டு கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குது, டாப் கிளாத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, 2 மீட்டருக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து பெலாசோ டைப்லையும் டாப் வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் போர்ஷன் பற்றி நம்ம இன்றைக்கி தேவையில்லை. நம்ம இன்றைக்கி பேண்ட்டோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இது என்னுடைய மெஷர்மெண்ட்டு தான். ஸோ நான் வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு வச்சு உங்களுக்கு எப்படி தச்சு காட்டுறேன்றதை பாருங்கள். எனக்கு வந்து 37 ஹைட்டு. சரிங்களா, பேண்ட்டோட ஹைட்டு. அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதாவது உங்களுக்கே நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு யாருக்காவது தைச்சி கொடுக்க போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து அவங்க எங்கே பேண்ட்டு கெட்டுவாங்கன்னு கேளுங்க. சில பேர் வந்து தொப்புளுக்கு மேலே, அதாவது வேஸ்ட் லைனில் கெட்டுவாங்க. சில பேர் வந்து தொப்புளுக்கு கீழே ஹிப் ரவுண்டில் வந்து கெட்டுவாங்க. சரிங்களா, சில பேர் 2க்கும் நடுவில் கூட கெட்டுவாங்க. அவங்க எங்கே பேண்ட்டு கெட்டுவாங்களோ அந்த இடத்த நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் வித்துக்கு. சரிங்களா, ஹைட்டு வந்து எப்போவுமே வந்து சைடாக தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். நான் மெஷர்மெண்ட்டு கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் முடிகிறப்போ லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து நான் இப்போ வரைக்கும் நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலை. ஸோ வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, லாஸ்ட்டு கிளாஸாக கூட அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இடுப்பு சுற்றளவு வந்து எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஹைட் வந்து எனக்கு வந்து சேம், நீங்கள் எந்த இடத்துல, சரிங்களா, எந்த இடத்துல வேஸ்ட்டு ரவுண்டு கெட்டுறீங்களோ அந்த இடத்துல இருந்து பேண்ட்டோட ஹைட் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, சில பேர் வந்து கொலுசு போடுற இடத்து வரைக்குமே பேண்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த ஹைட் வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹைட்டு தான் எனக்கு வந்து 37 இன்ச்சு. ப்ளஸ் வந்து நான் 2.5 இன்ச்சு வந்து தையலுக்கு விட போகிறேன். சரிங்களா, 1 இன்ச் வந்து கீழே வந்து பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கும் மேலே வந்து நாடா டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, நாடா டைப்பில் ஸ்டிச் பண்ண போகிறதுனால இது வந்து நாடா டைப்புன்றனால ஸோ நான் அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு, மேலே வந்து நாடாக்கு 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். ஸோ வந்து 2.5 இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து நான் விட்டுருக்கேன். அப்போ 39.5 இன்ச்சு. சரிங்களா, ஹைட்டு சுடிதாருக்கு கொஞ்சம் முன்னாடி, இது சுடிதாரில் பட்டிலாம் வச்சு நம்ம தைப்போம்ல, அதுக்கும் பட்டி இல்லாமல் இதில் நம்ம தைக்க போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து கிராச்சோட டெப்த்து. சரிங்களா, கிராச் டெப்த்து வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து வேஸ்ட் லைன் இருக்குல்ல, நம்மளோட இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லி நீங்கள் ஹிப் ரவுண்டோ வேஸ்ட் ரவுண்டோ எது எடுத்திருக்கீங்களோ அந்த ரவுண்டை 4ஆல் வகுக்கணும். சரிங்களா, இப்போது நீங்கள் இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, வித்து வந்து 36 இன்ச்சு இல்லையா, அதை வந்து நம்ம 4ஆல் வகுக்கிறப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9. ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட போகிறோம். அப்போது 10 இன்ச்சு வந்து நமக்கு வித்து வரும். சரிங்களா, இது 1/4 பங்கு அப்படின்றதுனால நான் வந்து 4ஆல் வகுத்தாச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கிராச்சையும் அதே மாதிரி தான் 36 4ஆல் வகுத்துக்கோங்க.
வகுத்துட்டு வந்தால் நமக்கு 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சு கூட பெரிய ஆளுன்றனால 2 இன்ச்சு இன்னும் இறக்கணும். அப்போது 11 இன்ச்சு சரிங்களா. ஹைட்டு வந்து 11 இன்ச்சு நம்ம இறக்கணும். அதாவது அந்த பேண்ட்டோட ஹைட்டு சரிங்களா. இப்போ நம்ம வந்து இது ஹைட்டு பேண்ட்டுக்கு சரிங்களா. பேண்ட்டோட ஹைட் வந்து 39 இன்ச்சு, வித்து வந்து நமக்கு 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு எங்கே முடியுதோ அதுக்கு கீழே இருந்து 11 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். இந்த இடம் இந்த கிராச்சோட வித்து வந்து பெரிய ஆளுன்றனால 2 இன்ச் வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா. பெரிய ஆளுன்றனால 2 இன்ச் கொடுத்து இங்கே ஒரு கர்வ் லைன் வந்து கொடுத்துக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாட்டம் வந்து நம்ம தைக்கணும். அதுக்கு 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. 39.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 இன்ச் வந்து பாட்டமுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாட்டம் வித்து வந்து ஃபுல் ரவுண்டு அந்த கால் இதை வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க 12 இன்ச்சு. அதை வந்து நம்ம 2ஆல் வகுக்க போகிறோம். அப்போ எனக்கு 6 இன்ச்சு. தையலுக்கு நம்ம ஆல்ரெடி எத்தனை இன்ச் கொடுத்துருக்கோம் 1 இன்ச்சு. அப்போ ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 7 இன்ச்சு. இப்போது இந்த கிராச் லைனையும் இந்த பேண்ட்டோட இந்த பேண்ட் வந்து பெலாசோ டைப்புன்னு சொல்லியிருக்கனால கொஞ்சம் லூஸாக தானே நம்ம தைக்க போகிறோம். அதுக்காண்டி நான் வந்து 6 இன்ச்சுக்கிட்ட கொஞ்சம் லூஸாக எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதுதான் வந்து இந்த பேண்ட்டோட மெஷர்மெண்ட், நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிற மெஷர்மெண்ட். இதோட தேரி கிளாஸ் வந்து நான் சின்ன பிள்ளைங்களுக்கு நான் ஆல்ரெடி தச்சு போட்டிருக்கேன் சரிங்களா. அதுதான் இது சரிங்களா. இந்த தேரி கிளாஸை நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸ்டாப் பண்ணி இது வந்து ஒரு 3 to 4 வயசு பிள்ளைக்கான நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து இது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தைச்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். தச்சு பாருங்கள் சரிங்களா. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளாத் ஃபோல்டிங் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபோல்டிங் ஓப்பன் சைடு என்ன ஏதுன்னு சொல்லி இதில் அழகாக போட்டிருக்கேன். இப்போது பேப்பர் பேட்டர்னில் நம்ம போட போகிறதில்ல, நம்ம டைரெக்டாக வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நான் கிளாத்தில் எப்படி வரைகிறனோ அதை நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து வரைஞ்சிக்கணும் சரிங்களா. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து விரிச்சிக்கலாம். இப்போ வந்து கிளாத்தை வந்து கொஞ்சம் அயன் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கொசன்னு இருக்குது. ஸோ நான் அயன் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. எப்படி அயன் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். இந்த இருக்கா, அதாவது கிளாத் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கா, ஒரு ஃபோல்டிங் இருக்கா. ஸோ இந்த நம்ம ஒரு பீஸை அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த 2 இடமும் ஒன்று போல் வர்ற மாதிரி இப்படி வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம் சரிங்களா. வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது, இங்கே ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பனில் இந்த இடத்துல இருக்குது, கீழே 4 ஓப்பனில் இருக்குது ஓகேவா. இப்போ ஹைட் வந்து எனக்கு கரெக்டாக 39.5 இன்ச் வந்து இருக்குது பாருங்கள். கரெக்டாக 39.5 இன்ச் சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து ஹைட் வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா. மேலே வந்து 1.5 இன்ச்சு, மேலே வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9.5 இன்ச்சு சரிங்களா. நம்ம தையலுக்கு தேவையான அளவு கரெக்டாக 9 + 1 10 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. 10 இன்ச் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 10 இன்ச்சு சரிங்களா. 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 10 இன்ச்சுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக 9 + வந்து 2 இன்ச்சு
சரிங்களா தையலுக்கு. இதில் வந்து எங்கே எடுக்கணும், இந்த மேலே வந்து விட்டுறணும். சரிங்களா, இந்த இடத்த வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 9.5 இன்ச்சு வந்து நம்ம 9 + 2 இன்ச்சு அந்த 11 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இங்கேயுமே கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கணும். இந்த இடத்துல வளைவு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே அப்படியே ஒரு சைடு நமக்கு 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கேயும் நம்ம அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க் பண்ணி தையலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிராஸாக இந்த இடத்தையும் அந்த கிராச் லைனையும் நம்ம பேண்ட்டோட லைனையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட பேண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி இந்த கர்வ் லைனை கட் பண்ணி கீழே ஃபுல்லாக நம்ம இங்கே வரைக்கும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ரிமைனிங் பீஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேக்கெட் வைக்கிறதுக்கு, காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கையோட எட்ஜில் வந்து பைப்பிங் கொடுக்குறதுக்கு, இது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து பேண்ட்டு சுடிதாரே தைச்சாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது டாப் அண்ட் குர்த்தி கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேண்ட்டு பிளெயினாக இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஃபஸ்ட்டு எப்போவுமே பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பெல்ட் வைக்க போகிற இடத்துல ஒரு நாச் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் டைரெக்டான நாடா வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இந்த பீஸ் தேவையில்லை, இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போது வந்து கிளாத் வந்து இப்படி கிடக்குதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடில் கிடக்கு. ஸோ நம்ம ராங் சைடில் வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து கிளாத்தை வந்து ராங் சைடு, அதாவது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து நம்ம போட்டுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிராச் லென்த் இருக்குல்ல, இதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அந்த 1 இன்ச்சை தச்சுட்டு கூட நீங்கள் வந்து கிராச்சை வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கிராச்சை வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் நான் மற்றதை பார்ப்பேன். உங்களுக்கும் அதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிராச் லைனை வந்து தச்சுக்கலாம். சரிங்கண்ணா, எலாஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து தைச்சிக்கோங்க. சேம் த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாவாடைக்கு ஒரு சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சோம்ல, அதே மாதிரி சின்னதாக ஒரு 3 இன்ச்சுக்கு, அதாவது அந்த பைப் நம்ம நாச் போட்டோம்ல அதுக்கும் கீழே ஒரு 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சுக்கு நாச் போட்டிருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, நான் வந்து அதை காட்டலை, வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. சரிங்களா, நான் வந்து இப்போது எலாஸ்டிக் டைப்பில் தைச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். லாஸ்ட்டாக நான் வந்து தைக்காமல் 2 பக்கமும் சேம் எலாஸ்டிக் மாடல்லே நான் வந்து தைச்சிட்டேன். உங்களுக்கு எலாஸ்டிக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதே மெத்தடை அப்படியே தைச்சி நம்ம ட்ரௌசரில், சரிங்களா, ஜட்டிக்கு அப்புறம் ட்ரௌசரில் நம்ம எலாஸ்டிக் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஜட்டிலையுமே எலாஸ்டிக் எப்படி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாடலில் வச்சுக்கோங்க. சரிங்களா, 2 தையல் போட்டுக்கோங்க கிராச் லைனில். கேல்குலேஷன் புரியலை அப்படின்னா குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங்காண்டி ஒரு குரூப்பே ஓப்பன் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பாட்டம் பீஸ் வச்சுக்கலாம். பாட்டம் பீஸில் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதில் கிராஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கவும் செஞ்சுருக்கோம், அது அப்படியே இருக்கும். சரிங்களா, அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடியில் இருக்க பீஸ் 2 பீஸ் இருக்கும், அதில் அடி பீஸை உள்ளே தள்ளிடுங்க.
நல்ல பக்கத்தில் இருந்து ராங் சைடுக்கு மடிக்கணும். இது வந்து ராங் சைடில் தான் நான் இப்போ மடக்கி தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி அந்த பீஸ்லேயும் வந்து நம்ம வந்து தச்சுக்கலாம். 1 இன்ச்சு கரெக்டாக 1 இன்ச்சு ஓகேவா? அப் அண்ட் டவுன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து துணியில் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான், தச்சுட்டு வர வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக வந்து தச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கிராச் லைன் இருக்கா பாருங்கள், 2 கிராச் லைனையும் இப்படி ஒன்று போல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இது வந்து நார்மல் பேண்ட் எப்படி தைப்போமோ அந்த கிராச் லைனை அப்படியே வந்து நான் தைக்கவும் செஞ்சுட்டேன். இன்னொன்று நார்மலாக எப்போவும் எலாஸ்டிக் மெத்தட்லேயே தைச்சி எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணால் 2 கிராச் லைனை நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 கிராச் லைனையும் எடுத்து குண்டூசியை வச்சு பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கால் அந்த 2 காலும் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் அந்த கிராச் லைனை வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், 2 காலுமே தனித்தனியாக இப்படி அலர்ட்டாக வந்துடும். சரிங்களா? வச்சுட்டு 1 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுறணும். வித்தில் 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வித்துக்கு நம்ம விட்டுருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி தைச்சிட்டே வர வேண்டியதுதான். சரிங்களா? 2 துணி இல்லை ஃபுல்லாகவே பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். இல்லை கைத்தையல் போட்டுட்டு கூட தைங்க. இப்போ சென்டருக்கு வந்தப்போ அந்த குண்டூசி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துடலாம். இந்த 1 இன்ச் அப்படியே கனெக்ட் பண்ணி தைச்சிருங்க. இப்போது த்ரெட்டை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே 2வது தையலும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பீஸோட இன்னொரு பீஸை வச்சு தைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடித்து கட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான பேண்ட் கட்டிங் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரௌசரில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஹைட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது நீங்கள் அப்படியே அந்த லைனில் வந்து மடக்குனாலும் மடக்கிக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக இப்போ வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கோம்ல, அதில் 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். எனக்கு கரைப்பகுதியாக இருக்குன்றனால நான் அதை அப்படியே வந்து வச்சு தைச்சிக்க போகிறேன். சரிங்களா? அந்த நாச் போட்ட இடத்த தான் மடக்கணும். நாச்சு மேலே வந்து வைக்கக்கூடாது. நாச்சு போட்ட இடம் நடுவில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பாட்டி பாவாடை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சைடாக ஒரு சின்ன ஓப்பன் விடுவோம்ல, அந்த ஓப்பனை வந்து நம்ம பேண்ட்டுக்கு விடலை. சரிங்களா? ஸோ நான் இப்போ அதை தான் வந்து ஆல்ட்ரு பண்ணி தைக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா இதை அப்படியே மடக்கி இதே மாதிரியே தைச்சி எடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாதி மட்டும் பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், 2 இன்ச்சுக்கு வந்து நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு நான் அதை வந்து தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சி நீங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை முதலே தைங்க, ஆனால் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி தைங்க. சரிங்களா? இந்த 2 இன்ச்சை ஏதாட்டு ஒரு கிராச் லைனில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கிராச் லைனை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து எனக்கு 2 வேலையாயிருச்சு ஞாபகம் இல்லாமல் பண்ணதுனால. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்கண்ணே.
இப்போ அப்படியே ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். நான் தைச்சது சிம்பிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணணும். நான் கிராச் லைனை தைச்சதுனால என்னால் டபுள் ஃபோல்ட் பண்ண முடியல. இப்போது அந்த 1.5 இன்ச்சு கிராச்சை சென்டராக வச்சு நம்ம மடக்கியிருக்கேன். மடக்கி நீங்கள் அடியில் இருக்க பீஸை தள்ளி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து கிராச் லைனை வந்து பாருங்கள், நான் வைக்கிற மாதிரியே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் அந்த 1.5 இன்ச்சில் நீங்கள் வேஸ்ட் லைன் இவ்வளோ பெல்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 1 இன்ச் கொடுத்துக்கலாம். கரை பகுதியாக இருந்தா. இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் கொடுத்து, அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் தச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த இது தைங்க. இன்னும் போக போகிற வீடியோலலாம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம பேக் சைடு கிராச் லைனுக்கு வந்தாச்சு. அப்படியே வந்து சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்து பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இது நீங்கள் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சனால அடியில் வந்து துணி மாட்டாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கிறப்போ கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கரெக்டாக வந்து அங்கே ரஃப் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அப்படியே த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் டர்ன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸி பேண்ட்டு நம்ம தைக்கிறது. நம்ம தைச்சதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பெல்ட்டுக்கிட்ட மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 2 கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.